ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கொஷின்ஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக போன ப்ரீவியஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். இது நெக்ஸ்ட் பார்ட் 5 வீடியோ. இது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபேன் செக்மெண்ட்டும் நீங்கள் கேட்ட கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுற பார்ட் 5, அதாவது 5th பார்ட் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்லாம் என்னால் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆன்சர் பண்ண முடியாது. ரிமைனிங் கொஸ்டின்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஆன்சர் பண்ண போகிறேன், நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இது ரொம்ப போன வீடியோ சொல்லியிருந்தேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அதை விட இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு நான் நிறைய நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் ரொம்ப நல்ல நல்ல கொஸ்டின்ஸ்லாம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த பார்ட் 1 5th பார்ட் மாதிரி இது நெக்ஸ்ட்டு பார்ட் 6 பார்ட் 7 வரைக்கும் வரும். வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸ் அவ்வளோ நிறைய கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் ஒன்றோட ஆன்சர் பண்ணிகிட்டே வர்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது பார்ட் 5 இது. இன்னும் பார்ட் 6 பார்ட் 7 வீடியோ வரும். ஸோ இப்போ உடனே வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ வாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது வந்து ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 5. இதில் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். ப்ரோ, நீங்கள் எங்கே சினிமா நடிக்கணும்னா எந்த மாதிரி ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணி நடிப்பீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சினிமா வந்து ஒரு ஆக்டர் ஆகிட்டேன். நான் சினிமா வந்து நான் ஒரு ஹீரோ ஆனால் நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணி நடிப்பேன்னா, நான் வந்து நான் நடிக்கிற படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கணும். ஒரு நேஷ்னல் அவார்டு, தேசிய விருது, அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணி நான் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. நான் அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு இதுவாகவும் இருக்கணும். சினிமான்றது என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய கனவு அது. ஸோ நான் நான் என்ன மாதிரி ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணி நடிப்பேன்னா, நான் நடிக்கிற படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கணும். எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணி நடிப்பேன். அதுவும் நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஸோ அதனால நான் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணி நான் படம் நடிப்பேன். அண்ட் அதை தாண்டி வந்து நான் நிறைய எந்த மாதிரி படம்லாம் நடிப்பேன்னா, சமூகத்தில் நடக்கிற தப்பை பேசுகிற மாதிரி, அப்புறம் வந்து ஒருத்தருடைய வாழ்வியலை வந்து படமாக எடுத்து ஒரு பயோபிக் மூவியில் நடிக்கிற மாதிரி, அப்புறம் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும். இப்போ நிஜமாலே நடந்த ஒரு விஷயத்த, ஒரு இன்சிடென்ட்டாக அதை நம்ம படமாக எடுத்து அப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அந்த படத்தில் நான் ஃபியூச்சர் ஹீரோ ஆனால் இதெல்லாம் நான் பண்ணேன். அண்ட் சினிமா வந்து பொழுதுபோக்கை தாண்டி நிறைய மக்களுக்கு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ், சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு படமும் நான் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணி ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணி நான் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, இப்போ தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் மூவிஸ் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் லோ பட்ஜெட் சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இப்போ வந்து நம்ம அப்போ அது எப்படின்னா வந்து இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய ஹீரோஸோடைய படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சக்ஸஸ் ஆகுது. அப்புறம் இந்த மாதிரி இந்த டெபியூட் டேரக்டர்ஸ், அப்புறம் இந்த சின்ன சினிமா ஆக்டர்ஸ், ஒரு ஹீரோஸ் சின்ன பட்ஜெட் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகணும். அந்த படத்துடைய பேருங்கள்லாம் நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து அந்த மூவிஸ்க்கு வந்து கதை நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. மக்கள் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அண்ட் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லா இப்போ வந்து லோ பட்ஜெட் மூவி வந்து நல்லா கருத்து சொல்லக்கூடிய படமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல மக்கள் அதை நல்ல படம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு நல்ல இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த படங்கள்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, சரியாக போக மாட்டேங்குது, ஃப்ளாப் ஆகிடுது. அதை வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய சின்ன பட்ஜெட் படம் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து பெரிய ஹீரோஸோட படங்கள் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய 300 கோடி 400 கோடிலாம் வந்து கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து அவ்வளோவா அது வந்து கலெக்ஷன் பண்ண மாட்டேங்குது. அது மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த ரிவ்யூ வந்து அந்த படத்தில் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அது வந்து நான் என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த மாதிரி எல்லா படங்கள் தான் சினிமா வந்து எல்லா கருத்து சொல்கிற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் மக்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ
அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது வந்து இப்போ சொல்ல முடியாது. சினிமான்றது திறமை மட்டும் இருந்தால் பத்தாது, அதை தாண்டி நம்மளுக்கு உழைப்பு இருக்கணும், நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்கள்லாம் வந்து ஃப்ளாப் ஆகுதுன்னா அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்கு. அதை நான் என்ன சொல்லி விரும்புறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன லோ பட்ஜெட் படங்களையும் நல்ல கருத்து சொல்ற படங்கள்லாம் நல்லா ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க நான் மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன். ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படத்தையும் ப்ரொமோட் பண்ணுங்க, நல்லா அந்த படங்களையும் வந்து சக்ஸஸ் ஆகுங்க, நல்லா அந்த படத்துக்கு உங்களுடைய மொத்த வரவேற்பு கொடுங்க. இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோட ஹை பட்ஜெட் மூவிஸ்க்கு மட்டும் நீங்க வரவேற்பு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லோ பட்ஜெட் மூவிஸ், நல்லா கருத்து சொல்லக்கூடிய லோ பட்ஜெட் மூவிஸ்க்கும் இந்த வரவேற்பு கொடுங்க நான் மக்கள் கிட்டே கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாருன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. எனக்கு பிடிச்சது ஏன்னா வந்து எல்லா யூடியூபருமே கஷ்டப்பட்டு டைம் எடுத்து வீடியோ பண்ணுறாங்க. ஸோ அதனால எல்லா யூடியூபருக்குமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்னா வந்து எனக்கு மதன் கௌரி சாருடைய வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மதன் கௌரி சார் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து மதன் கௌரி சார் பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் அவரை பிடிக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு மதன் கௌரி சாரோட வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து அவர் ரொம்ப வருஷமா யூடியூப்ல இருக்காரு. இவ்வளோ அவருடைய டெடிக்கேஷன் ரொம்ப பாராட்டணும். இப்போ வந்து ரொம்ப வருஷமா 7-8 வருஷமா தாண்டி இன்னும் யூடியூப்ல வந்து ஆக்டிவா இருக்காரு, டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்றாரு. ஸோ அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க், அந்த டெடிக்கேஷனை பாராட்டணும். அதனால வந்து யூடியூப்ல வந்து எனக்கு பிடிச்சது வந்து மதன் கௌரி சார் ரொம்ப பிடிக்கும் யூடியூபர்ல. அண்ட் இப்போ இந்த குக்கிங் சேனல், அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அவங்க நிறைய வீடியோ பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க சமைச்சு முடிச்சவங்க அந்த வீடியோ கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்க்குலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. நல்லா சோஷியலாகவும் நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களோட அந்த எண்ணம், அவங்களோட அந்த ஐடியாலஜி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் இந்த ரெண்டு யூடியூபர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மதன் கௌரி சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வில்லேஜ் குக்கிங் சேனல் அந்த அவங்க சமைப்பாங்கல்ல, அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ நீங்கள் பிக் பாஸ்க்கு போறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிக் பாஸ்க்கு போனோன்னு எனக்கும் ஆசை தான் ப்ரோ. ஏன்னா வந்து பிக் பாஸ்ல என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் போவேன். நான் பிக் பாஸ்க்கு கண்டிப்பாக அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன். பிக் பாஸ்க்கு 100% போயிடுவேன். அது வந்து பிக் பாஸ் வந்து இப்போ நான் அதில் வந்து இப்போ எப்படின்னா வந்து இப்போ ஒருத்தங்க பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும், அவங்க பெரிய ஆளாயிடலாம். அப்புறம் வந்து நல்ல மக்கள்கிட்ட நல்லா ஃபேம் கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி படத்தில் ஹீரோ சான்ஸ் கிடைச்சிடும். நான் இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போனேன்னா எனக்கு சினிமாவில் ஹீரோ சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பிக் பாஸ்க்குள்ளே போனால் லைஃப் ஒருத்தங்க எவ்வளோ ரொம்ப வந்து எந்த ஃபேம் இல்லாமல் இருப்பாங்களோ அவங்க பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுனால அவங்களுக்கு ஃபேம் நல்லா கிடைக்கும். அண்ட் அவங்க ஈஸியாக லைஃப் ஸ்டைலே நல்லா பெருசாக மாறிடும். ஸோ அதனால அது எல்லாருக்குமே இருக்கும் இன்ட்ரெஸ்ட் எப்படியாவது பிக் பாஸ்க்குள்ளே போகணும். இப்போ சொல்கிறாங்க, இப்போ பிக் பாஸ் வந்து காமன் ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை ஒருத்தரை எடுப்பாங்க அப்படின்னா கூட பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்கள கூட பிக் பாஸ்க்குள்ளே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னையும் அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் போயிடுவேன். பிக் பாஸ்க்கு நான் போக மாட்டேன், கண்டிப்பாக நான் பிக் பாஸ்க்கு போவேன். ஏன்னா அப்போ அப்படி போகிறதுனால எனக்கு நல்லா ஃபேம் கிடைக்கும். எனக்கு நான் சினிமாவில் எனக்கு ஹீரோ ஆகணும் தான் ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுனால நான் சினிமாவில் ஹீரோ ஆகிடுவேன் நான் நம்புறேன். ஸோ அதனால அவங்க பிக் பாஸ்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன். ஸோ அதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் டிவி சீரியல்ஸில் நடிச்சிங்கல்ல, அதில் சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சீரியலில் நடிக்கும்போது அந்த சீரியலோட ஹீரோ அவங்க கூடலாம் நான் நல்லா சேர்ந்து நடிச்சிருக்கேன். அவங்க கூட டைலாக் பேசி நடிச்சிருக்கேன். இன்னைக்கு இப்போ சிறகடி காசு சீரியல் நடிக்கும்போது வெற்றி வசந்த் சார் அவரை பார்த்து அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ வெற்றி வசந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியல். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவர் எனக்கு. நல்லா அவர் கூட தான் பேசியிருக்கேன். அண்ட் அவரும் நல்லா தான் பேசுவார். அவர்கிட்ட பேசினா நல்லா ஜாலியாக தான் பேசுவார். அதனால சீரியலில் நான் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து வெற்றி வசந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ யூடியூப் வெப் சீரிஸ் வந்து அதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய சீரியலில் அவர் இப்போ அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் அவர். அதனால அவர் கூட நான் பேசுறது, அவர் கூட சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால சீரியலில் யாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெற்றி வசந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். உங்கள் அப்கமிங் சினிமா ப்ராஜெக்ட்ஸ் டிவி சீரியல்ஸ் அதிகமாக பண்ணுறீங்களா இல்லைனா மூவிஸ் அதிகமாக பண்ணுறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து மூவிஸும் நான் பண்ணுவேன். நான் சினிமா வந்து இதுதான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன். மூவிஸும் பண்ணுவேன், சீரியல்ஸும் பண்ணுவேன், ஓடிடி வெப் சீரிஸும் பண்ணுவேன், யூடியூப்
வெப் சீரிஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ சினிமா வந்து இதுதான் பண்ணேன்னு கிடையாது. எதுலாம் எனக்கு கூப்பிடுறாங்களோ எனக்கு உங்களுக்கு இந்த ரோல் நடிக்க ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போய் பண்ணுவேன். ஏன்னா சினிமாவில் வந்து மூவியில் தான் நடிக்கணுங்கிறது நான் எதில், ஏன்னா நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ எதெல்லாம் நடிக்க கூப்பிட்றாங்களோ அதெல்லாம் நான் போய் நடிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் மூவிஸ் தான் பண்ணுவேன். மூவிஸும் பண்ணுவேன். எனக்கு வந்து சினிமா படத்தில் வந்து ஹீரோ ஆகணுன்ற எனக்கு ஏம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நான் சீரியல்ஸும் நடிப்பேன். வெப் சீரிஸ், ஓடிடி வெப் சீரிஸ், யூடியூப் வெப் சீரிஸ் அதுவும் பண்ணிட்டு தான். எதுலாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ எல்லாமே நான் போய் பண்ணுவேன். எதெல்லாம் முடியுமோ எல்லாமே நான் போய் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் ரொம்ப வருஷமாக சினிமாவில் ஆக்டராக ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ வருஷத்துல நீங்கள் சினிமாவில் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இது ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமாவில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம சினிமா தாண்டி எல்லா ஃபீல்டுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து கற்றுக்காம நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் கற்றுக்காம இருக்கோம்னா நம்ம அந்த காலமே அந்த டைமே நம்மளுக்கு அந்த விஷயத்த கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்கணும். நம்மளுக்கு நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு போறதில்ல, போக போக அனுபவத்தில் கற்றுக்க வேண்டியதுதான். ஸோ அதனால வந்து நான் சினிமாவில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ இவ்வளோ வருஷத்துல நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த 4 வருஷத்துல நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். சினிமா பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம். அதை நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப அவசரப்பட்டா இங்கே ஜெயிக்க முடியாது. ரொம்ப பொறுமையாக இருந்து தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். சினிமா பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம். நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் சினிமாவில். அது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை அந்த கொஸ்டின் மூலயமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இது ஃபேன் கேட்டுக்காரு. இது நிஜமாலே ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கான டைம் எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சினிமாவில் நம்மளால் சாதிக்க முடியுன்றதை நான் இது மூலமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அதனால் சினிமா பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தது. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் உங்களுக்கு சினிமாவில் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக சொன்னீங்க. ஆனால் உங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஆமாம், இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப, இந்த கொஸ்டின் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபேனாக இருக்கும்போது இந்த ஆக்டர், இந்த ஹீரோலாம் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிரஞ்சன் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நினைக்கும் போது நானும் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அதை வந்து வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை இப்போ நான் ரோட்டில் போகும்போது கூட என்னை நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆக்டர் நிரஞ்சன் சொல்லி என் கூட வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. நான் அவ்வளோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இப்படிதான் ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஸோ அதான் எனக்கு வந்து நீங்கள் நிரஞ்சன் வந்து எனக்கு நிரஞ்சன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நிறைய இன்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என் ஃபேன்ஸுன்னு நீங்களும் வந்து என் ஃபேன்ஸ் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. நான் உங்களுடைய ஃபேன்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நான் அந்த எப்படி நான் தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, இப்போ தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி டைரக்டர்ஸ் படம் சரியாக பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, ஃப்ளாப் ஆகுது. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், இப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, லெஜெண்டரி டேரக்டர்ஸ். நம்ம தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி டேரக்டர்ஸோட படம்லாம் ஃப்ளாப் ஆகுது இப்போ கொஞ்சம் நல்லாவே. இப்போ நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம், ரொம்ப வருஷமாக ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிற படத்தெல்லாம் இப்போ வந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காது. அவங்க அந்த படம் பேரும் அந்த டேரக்டர் பேரும் நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி அவங்க எடுக்கிற படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை தாண்டி வந்து சினிமான்றது வந்து அது வந்து அதான் நான் முன்னாடியே சொன்னேன், சினிமா வந்து திறமை மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதை தாண்டி வேற என்னமோ ஒன்று இருக்குது இந்த ஃபீல்டில் நம்ம சாதிக்கணும். ஸோ அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து எதனால் வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி டேரக்டர்ஸ் எடுக்கிற படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்னா அது வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த படம் பூர்த்தி செய்யலை. ஸோ அதனால அந்த படம் ஃப்ளாப் ஆகுதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி நான் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. இது நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து மக்கள் என்ன எதிர்பார்த்து அந்த படத்துக்கு போகிறாங்களோ அந்த படம் அதை பூர்த்தி செய்யலைன்னா அந்த படம் வந்து தோல்வி ஆகுதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால படங்கள் இந்த ஆகும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணால் அந்த படம் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணால் அந்த படம் வெற்றி அடையுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதை தாண்டி மற்றபடி இப்போ வந்து எல்லா படங்களும் இப்போ ஒரு
படங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் அறிவு கிடையாது. ஏன்னா ஒரு படங்களையும் எடுக்கும்போது அந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ யோசிச்சிருப்பாரு அந்த டேரக்டர், அந்த படத்தை நம்ம இவ்வளோ அந்த ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ பணம் போட்டிருப்பாரு, அந்த படத்துக்காக அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இருக்கு ஒரு படத்தில். அதனால ஒரு படத்தை வந்து நம்ம வந்து நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த படத்தில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம கம்பேர் பண்ணாம தவிர அந்த மாதிரி படத்தை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். ப்ரோ, சினிமாவில் உங்கள் காம்படேட்டர் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு வந்து சினிமாவில் இன்னும் காம்படேட்டர் யாரும் வரல ப்ரோ. இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் இருக்கேன். நான் சினிமாவில் தான் எனக்கு ஹீரோ ஆகணும், எனக்கு சினிமாவுக்கு ஒரு ஹீரோ ஆகணும், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபியூச்சரில் நான் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆனேன்னா, ஒரு ஸ்டார் ஆனேன்னா, அப்போ வந்து என்ன மாதிரியே வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஸ்டார் ஆனா அப்போ ஃபேன்ஸ் தான் சொல்கிறது அது வந்து இவர் தான் உங்கள் காம்படேட்டர். இப்போ எனக்கு யாரும் காம்படேட்டரே கிடையாது. எனக்கு வந்து சினிமாவில் ஹீரோ ஆனேன்னா அப்போ எனக்கு காம்படேட்டர்னா அப்போ வந்து சொல்லிக்கலாம் இவர் என் காம்படேட்டர். ஆனால் வந்து நான் வந்து அவங்கள காம்படேட்டராக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஃபேன்ஸ் தான் வந்து என்னையும் அவங்களுக்கு போட்டியாளர்களாக பார்க்குறாங்களே தவிர எனக்கு வந்து யாரையும் வந்து யாரும் எனக்கு போட்டி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இப்போ ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு ஸ்டார் ஆனா, ஒரு ஹீரோ ஆனா, படத்தில் வந்து ஹீரோவாக நான் நடிச்சேன், அப்போ எனக்கு காம்படேட்டர் வந்தாங்கன்னா அப்போ அது ஓகே, நான் அது எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு யாரும் காம்படேட்டரே கிடையாது. இப்போ வந்து நான் ஆப்போனண்ட்டாக எல்லாமே சோலோவாக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போதைக்கு எனக்கு காம்படேட்டர் யாரும் கிடையாது. ஆனால் நான் ஃபியூச்சரில் ஒரு ஹீரோ ஆனா, ஒரு ஸ்டார் ஆனா, அப்போ எனக்கு காம்படேட்டர் ஒருத்தர் உருவாக்கலாம். ஸோ அவர் தான் என்னோட காம்படேட்டர். இப்போ எனக்கு யாரும் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் வந்தால் ஃபியூச்சர் வந்தால் அவர் தான் என் காம்படேட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட 10 கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இதை தாண்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 6 பார்ட் 7 கூட வரப்போகுது நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 5 இது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து பார்ட் 6 பார்ட் 7 இந்த வீடியோவில் நான் உங்கள் கொஸ்டினை நான் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நான் சொல்ல முடியாமல் தவற விட்டு ரிமைனிங் கொஸ்டின்ஸை நான் அடுத்த 2 பார்ட்லையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் நிறைய கொஸ்டின் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னால் அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் கேட்ட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நான் ஆன்சர் பண்ணிட்டேன். போன பார்ட் 4லேருந்து இன்னைக்கு பார்ட் 5 வீடியோ வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணேன். அடுத்த பார்ட் 6 அண்ட் பார்ட் 7 வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம